அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு தொடர் வகுப்பு போயிட்டுருக்கு நம்ம அழகு தமிழ் அகாடமியோட யூடியூப் சேனலில். அந்த தொடர் வகுப்பில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வகுப்பு 11வது வகுப்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் பாடத்தில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பூரிக்கோ, ஆப்ஷன் பி நல்லாதனார், ஆப்ஷன் சி கனிமேதாவியர், ஆப்ஷன் டி கார்மேக புலவர். இந்த கேள்விக்கு ஒரு சரியான விடை எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பூரிக்கோ தான் சரியான விடை. அதாவது பூரிக்கோ குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் தான் பூரிக்கோ. இந்த குறுந்தொகையோட நூலை ஒரு சிறிய குறிப்பு பார்ப்போம் வாங்க. குறுந்தொகை நூலின் பெயர் குறுந்தொகை, தொகுத்தவர் பூரிக்கோ. பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 401 பாடல்கள், அதாவது 401 பாடல்கள். ஆக்சுவலாக அது 400 பாடல்கள் கொண்டவை. கடவுள் வாழ்த்து உட்பட 401 பாடல்கள் கொண்டது. புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட சங்க புலவர்கள் இயற்றிய பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த குறுந்தொகையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வாழ்க்கையின் பல நிலைகள், ஐந்திணை மரபு, இயற்கை மற்றும் மனித உணர்வுகளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் குறுந்தொகை. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற ஒரு சிறிய 4 ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆசிரியர்களுடைய குறிப்பு பார்ப்போங்க. முதல் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பூரிக்கோ. சங்க இலக்கிய நூலான குறுந்தொகை தொகுத்தவர். இது கேள்விக்கான பதில். பூரிக்கோ என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கிய நூலான குறுந்தொகையை தொகுத்தவர். 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை தொகுப்பாசிரியராக அறியப்படுகிறார். இது ஆப்ஷன் ஏவோட பூரிக்கோவோட சிறிய குறிப்பு. ஆப்ஷன் பி நல்லாதனாரோடைய சிறிய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. 14 கீழ்கணக்கு, அதாவது நல்லாதனார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்கடிகம் நூலை இயற்றியவர். திருக்கடிக நூலை இயற்றியவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாதனார் தான் திருக்கடிகம் என்ற நூலின் ஆசிரியர். அறநெறிகளையும் வாழ்க்கை ஒழுக்கத்தையும் எடுத்துரைக்கும் நூலாசிரியர் நல்லாதனார். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கனிமேதாவியர், அவருடைய சிறிய குறிப்பு தான் அது. ஏலாதி மற்றும் திணை மாலை 150 ஆகிய நூல்களை இயற்றியவர் கனிமேதாவியர். நீதி கருத்துக்களையும் அகப்பொருள் சார்ந்த செய்திகளையும் பாடியவர் கனிமேதாவியர். ஆப்ஷன் டி கார்மேக புலவர். தமிழ் அறிஞர், உரையாசிரியர் மற்றும் இலக்கிய புலவர். சங்க இலக்கிய விளக்கி உரை எழுதியவர் தான் கார்மேக புலவர். இவருடைய சிறிய குறிப்பு. அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வுக்கான ஒரு நினைவு குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்வுக்கான நினைவு குறிப்பு. குறுந்தொகை அப்படின்னா அதை தொகுத்தவர் பூரிக்கோ. திருக்கடிகம் அப்படின்னா நல்லாதனார். ஏலாதி அப்படின்னா கனிமேதாவியர். உரையாசிரியர் அப்படின்னா கார்மேக புலவர். இந்த காணொளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்றத பார்த்தோம். திருக்கடிகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். ஏலாதியோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். ஒரு கார்மேக புலவர் அவர் யார் அப்படின்றத, அவர் ஒரு உரையாசிரியர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சிறிய குறிப்பு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அதாவது தகவல்களை பார்த்துருக்கோம். கேள்வி ஒன்று தான், ஆனால் இதிலிருந்து பெறப்படும் தகவல்கள் நிறைய. அதனால தான் இந்த ஒரு காணொளி இதற்கான ஒரு தொடர் வகுப்பாக போயிட்டுருக்கு. இன்னுமே போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.